ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்வ் ஓப்பன் ஆகுது, அதுக்கு வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஓப்பன் வந்து அது டியூவல் பொசிஷன், இது என்னென்னா டியூவல். ஓகேவா. கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிறதுக்கு வந்து 20 டிகிரி, வால்வ் க்ளோஸுக்கு வந்து 60 டிகிரி, மீதி இருக்கிறது வந்து ரெமைனிங் தான். ஓகேவா, அது டியூவல் பொசிஷன் தான். ஸோ லிஃப்ட் ஆகிற ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோன்னு 37.5, மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் வந்து 40 mm, ரோலாருடைய ரேடியஸ், ஃபாலோவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோலார் ரேடியஸ். ஓகேவா, ஃபாலோவர் வந்து ரோலார் ரேடியஸ். ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷனுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம். இது ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு லிஃப்ட் ஆஃப் தி ஸ்ட்ரோக்கை வரையணும். ஓகேவா, பென்சில் எங்கடா. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா லிஃப்ட் வந்து 37, பக்கத்தில் 3.8ன்னு வச்சுக்கணும். ஓகே, 3.8. ஓகே, அதாவது 3.75ன்றது அப்ராக்சிமேட்டாக நம்ம 3.8ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இன்னும் 3.75 வர்ற மாதிரி நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். என்ன உடஞ்சி போயிடணும், டே இதெல்லாம் திருத்த முடியாது. ஓகே, ஸோ அதே போல் கரஸ்பாண்டிங்காக 60 டிகிரியை ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 6 சென்டிமீட்டர். ஓகேவா. அடுத்து 20 டிகிரியை 2 சென்டிமீட்டர். ஓகேவா, அடுத்து 2 சென்டிமீட்டர், அடுத்து 60 டிகிரி. ஓகேவா, அதுக்கடுத்து 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் எவ்வளோ வரும், 8லேருந்து 14. ஆமாம் சார். ஓகே, இப்போது அதே கரஸ்பாண்டிங்காக இங்கே மேலே மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். என் தலையை எடுக்காதா, அங்கே தான் சார் எடுக்கிறேன். என்ன தான் எடுக்கிறேன், கரெக்டாக தான் சார் எடுக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓகேவாப்பா. ஓகே சார். இந்த 20 இது அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. இந்த 20. ஓகேவா, இது எல்லாமே நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு வந்து இது என்னன்றதை மென்ஷன் பண்ணிடணும், லைன் போட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா டிஸ்பிளே பண்ணிடலாம் தான் நீட்டாக இருக்கும். ஓகேவா, டைமென்ஷன். ஏன்னா இந்த எல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு நம்ம வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கொஷினை எழுதுறதுக்கு நீங்கள் 20 வரைக்கும் தான் லிமிட்டு. ஓகே, 20 மினிட்ஸ் தான் லிமிட்டு. எப்படி ஃபாஸ்ட்டாக வரையணும் அப்படின்றத கற்றுக்கணும். ஓகே, இல்லைனா இதே நம்ம வரைஞ்சிட்டு இருக்க முடியாது 3 hours. ஓகே, புரியுதாப்போ. ஸோ டைமென்ஷன் கரெக்டாக புரியுங்க. ஓகே, புரியுதாப்போ. ஸோ யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனுக்கு வந்து ரெட்டைப்படையில் எடுக்கிறது நல்லது. ஓகே, ரெட்டைப்படை என்னன்னு தெரியுங்களா, ஈவன் நம்பர். இப்போ 6 எடுத்துருக்கோம்ல, 6 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம்ல அது. ஓகேவா, இது எவ்வளோன்னா 60 டிகிரி. எப்படி தானே, இது 20 டிகிரி, இது 60 டிகிரி. ஓகே, இது வால்வ் வந்து ஓப்பன், இது வந்து புள்ளி ஓப்பன். ஓகே, அப்படி தான் கொஷனில் கொடுத்துருக்கேன். சரியா, அதுக்கடுத்து வால்வ் க்ளோஸ். ஓகே, இதை மென்ஷன் பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ 6 சென்டிமீட்டராக நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, 1 2 3 அதே போல் இந்த பக்கம் ரெண்டுத்துக்குமே யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ரிட்டார்டேஷன் தான். ரைஸுக்கும் சரி ரிட்டனுக்கும் சரி யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அண்ட் ரிட்டார்டேஷன். ஓகே, இதை அப்படியே வெர்டிகலாக குறிச்சிடணும். ஓகேவா, கரஸ்பாண்டிங்காக வெர்டிகலாக இது பண்ணிடணும். மொபைல் ஆன் பண்ணுறேன். ஓகேவா, டியூவலுக்கு மட்டும் நம்ம லைன் போட்டு தேவையில்லை, பிடிக்க தேவையில்லை, அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் எது சென்டர்னு பார்க்கணும். 3. ஓகே, இதுதான். ஓகே, இது குறிச்சிடலாம். 0 1
அதே போல் இங்கே 6 5 4 2 3 சார் 3 2 1 0. ஓகேவா. இப்போ இது 3 தான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட். இப்போ இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? 30.8 எடுத்துருக்கோமா? 37.5 நம்ம குறிக்கும் போது அப்படி தான் குறிச்சிக்கணும். ஓகே. இப்போ இது இந்த சென்டர் லைனு 6ஆக பிரிக்கணும். டிவைட் பண்ணுங்கள் கால்குலேட்டர் பாஸ் பண்ணுறேன். 6ஆல் டிவைட் பண்ணோன்னா 0.6. ஓகேவா. அடுத்து 12 அடுத்து 12 அடுத்து 18 அதுக்கடுத்து 24 அடுத்து 30 30 அதுக்கடுத்து அவ்வளோதான். ஓகேவா. இப்போ இதில் எது சென்டர்னு பார்க்கணும். இதுதான் சென்டர். ஓகே. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு ஓகே. முதல்ல இதை ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே. ஓகே. ஸோ கீழே இருக்கிறத கீழே ஜாயின் பண்ணிட்டீங்க. இது நம்பர் கொடுத்துங்க. ஓகேவா. இது வந்து 1 2 3 இது வந்து 4 5 ஓகேவா. 6 மேலே ஓகே. இது 0. ஓகேவா. இப்போது 2 இந்த 1 2 இந்த சைடு இருக்குல்ல, அது இந்த பக்கம் வரணும். 4 5 அந்த பக்கம் இருக்குல்ல, அதில் அந்த கார்னரில் ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா. இதே இதில் ஜாயின் பண்ணணும். இது 2 இது 1 ஓகேவா. அதே போல் இந்த கார்னரில் இதை இங்கே ஜாயின் பண்ணணும். ஸோ இதுக்கு ஏன் சொன்னேன்னு சொல்லி ஈவன் நம்பரில் இருக்கணும். அப்போ தான் டிவைட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். புரியுதாப்பா. இது இந்த கார்னரில் ஜாயின் பண்ணணும். இப்போ கரஸ்பாண்டிங்காக 1க்கு 1 2க்கு 2 3க்கு 3 தான். ஓகே. அடுத்து 4க்கு 4 5க்கு 5 6க்கு இங்கே இருக்குது. அப்போ இது 1 2 3 4 5 6 ஓகே. இப்போ இதை வச்சு ஒரு கர்வ் அப்படியே க்ரியேட் பண்ணணும். இந்த ஹைட் எடுத்து நம்ம கட் பண்ணணும். இதுதான் இந்த யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அண்ட் ரிட்ராடேஷன் இதையே லாஜிக். ஓகே. இது டியூவல் பொசிஷன் கான்ஸ்டண்ட்டாக வரும். ஓகே. ஸோ இதுலேயும் அதே போல் தேர்டில் என்ன பண்ணிக்கணும், 0.6 பிரிச்சுட்டே வரணும். ஓகே. 0.6 12 18 24 30 ஓகே. இப்போ இது எது 3ன்னு பார்க்கணும். இது வந்து 1 2 3 4 5 ஓகே. 6 இது 0 ஓகேவா. இப்போ இதில் சென்டர் லைனை இந்த 3 பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரை ஜாயின் பண்ணிடணும். ஏன்னா 3க்கு அங்கே தான் வரும். அதனால் 3 ஓகேயா. 3 இது இந்த பக்கமும் ஜாயின் ஓகேயா. உனக்கு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும் எது எங்கே வரும்னு. ஓகே. இந்த மிட் பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இது இந்த 2 எடுத்து இந்த கார்னர் ஓகே. அடுத்து 1 எடுத்து இந்த கார்னர். எதுக்குன்னா அது நம்ம வெர்டிகலாக போட்டிருக்கல, அது இன்டர்செக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறது வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. லைட்டு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ன பண்ண ஜெல் பென்லாம் கொடுத்துட்டேன். இதே இது பண்ணுறீங்க. ஓகேவா. சப்போஸ் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது தான் கேட்கும். இது பண்ணுறேன். 1வது 1 பிடிச்சிட்டிங்க. 2 3 4 5 இது 6 5 4 3 2 1. ஸோ இப்போ இதை வச்சு ஒரு கர்வ் வந்து க்ரியேட் பண்ணணும். இதுதான் இந்த பென்சிலெல்லாம் தேவையில்லைன்றது. அழுத்தி வரைஞ்சால் வரையாது. இப்போ ஷாப்பில் சரியில்லடா. ஓகேவா. நல்லா இந்த கர்வ் வந்து ஓகே. இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் முடிஞ்சுது. ஓகே. புரியுதாப்பா. ஸ்டாப் பண்ணு. ஆக்சஸ் லைன் போட்டுறீங்க. ஓகேவா.
ஆக்சிஸ் லைன். ஓகேவா? ஓகே. ஸோ ரேடியல் கேம்னா அந்த ஆக்சிஸ் லைன் போட்டுருங்க. மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் 40. ஓகே, ரேடியஸ். ஓகேவா? ஸோ 4 சென்டிமீட்டர் வந்து செக் பண்ணுங்க. ஸோ மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் வந்து 4 சென்டிமீட்டர். ஓகே, இதை எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, 4 சென்டிமீட்டர். ஓகே, ஓகே. அடுத்து ரோலர் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரோலர் ரேடியஸ் 20 mm. அப்போ 2 சென்டிமீட்டர். ஸோ ரோலர் ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வச்சு டயமீட்டரில் ரேடியஸ் தானே கொடுத்துருக்காங்க? ஆமாம் சார். ஸோ ரோலர் ரேடியஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இப்போது பேஸ் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஃப்ரேம் சர்க்கிள் கிரியேட் பண்ணும். என்னது? ஃப்ரேம் சர்க்கிள். ஓகே, இது பேர் வந்து ஃப்ரேம் சர்க்கிள். கொஞ்சம் ரோலர் ரேடியஸ்லேருந்து இது ஃப்ரேம் சர்க்கிள். ஓகேவா? இது வந்து இப்போ ஆங்கிள் பார்க்கணும். ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இந்த ப்ரொடக்டர் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ப்ரொடக்டர்லேருந்து ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகேவா? ஸோ இதுலேருந்து 60 வேணுன்னா இங்கே. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து 20 டிகிரியா? ஆமாம். ஓகே, அதுக்கடுத்து 60. அதுக்கடுத்து 60. ஓகே, அப்போது லைன் போட்டிங்கன்னா தான் ஓகே கரெக்ட். அந்த லைன் மேலே வச்சு 60 எடுக்க முடியும். ஓகேவா? இது வந்து 60. ஓகே, இது 20. ஓகே, இப்போ இதிலேருந்து 60. இதிலேருந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுலேருந்து 60. ஓகே, அதுதான் இந்த ப்ராடக்ட் சின்னதாக எடுத்துக்கிட்டான்னு. 60 எங்கே இருக்குது? இது 0வா? ஆமாம் சார். இந்த பாயிண்ட். ஓகே, இதான் 60. ஓகே ஓகேவா? இதை எடுத்து 60 மார்க். ஓகே, ஸோ இப்போ 60யை எவ்வளோ ஆங்கிள் வைக்கணும்? ஒவ்வொரு ஆங்கிள் 6. புரியல. 6 10 எவ்வளோ பிடிக்கணும்? 5. ஓகேவா? ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, அதே போல் இங்கே 2. கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு. ஓகே, இது ஆல்ரெடி 10. 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணும்போது பேஸ் சர்க்கிள் தான் இதை டச் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதை வந்து ஃப்ரேம் சர்க்கிளில் டச் பண்ணுறோமா நம்ம. ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். லைன் 60 டிகிரி. ஓகே, 10 ஆங்கிளில் பிரிச்சுக்கிறீங்க. இது வந்து 60 டிகிரி. ஓகே, அடுத்து 20 டிகிரி டிவைடு அதை விட்டுறீங்க. அதுக்கடுத்து இது ஆல்ரெடி 10 இருக்குது, இது ஒரு 10. ஓகேவா? இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி 10 இருக்குல்ல, இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த லைன்
ஓகே. அதுக்கடுத்து இந்த லைன். ஓகே. அதுக்கடுத்து ஸோ ரேடியல் கேமரால ஓலார் பழகும் இதுவும் சேமாக இருக்கும். ஓகே. ஆஃப் செட்டு பின்னாடி வரையும் இது 60 டிகிரி. ஓகே. இது மார்க் பண்ணி இந்த பாயிண்ட் வந்து 0. ஓகே. இந்த பாயிண்ட் வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது வந்து 6. இந்த பக்கம் 6, 5, 4, இது 3, இது 2, இது 1, இது 0. ஓகேவா? இப்போ அந்த ஹைட் எடுத்துகிட்டு போகிறோம். முதல் ஹைட்டு வந்து காம்பஸிங்க 1.1. ஓகேவா? இது தம் துண்டு இருக்குது, இதில் வராது. ஓகே. அதனால் எவ்வளோ மார்க் பண்ணிக்கிறோம். இது எத்தனை சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணிக்கிறோம். எவ்வளோ இருக்குது? 0.3 0.3. ஓகேவா? அப்போது இதில் எடுத்து இங்கே வரும்போது இந்த பாயிண்டில் வச்சு இதில் வரும்போது 0.3 எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஓகே. 1 வச்சு கட் பண்ணோம்ல. ஓகே. 0.3 இது மார்க் தெரியுதுடா? தெரியுது சார். அதே 1 இங்கே 2 கரஸ்பாண்டிங் தானே? ஆமாம் சார். அதனால் இங்கேயும் அதே ஹைட்டுக்கு 1 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு ஹைட்டு டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரே 2 பக்கத்துக்குமே ஒரே மோஷன் தான். அதனால் இங்கே எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் அங்கே இருக்கும். ஓகேவா? அதனால் ஆப்போசிட்டில் அப்படியே பண்ணிக்கிறீங்க. 1ன்னா 1ல் கட் பண்ணுறீங்க, 2ன்னா 2ல் கட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 2 காம்பஸில் வந்துடும். ஏன்னா ஹைட் இருக்குது, லென்த் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் 2 வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இதை எடுத்து இந்த 2ல் வச்சு ஒரு கட். ஓகே. அதே போல் இங்கே 2ல் வச்சு ஒரு கட். ஓகே. அடுத்து 3 எடுத்துக்கிறீங்க. 3 எடுத்து இந்த பக்கம் வச்சு இந்த 3rd பாயிண்டில் வச்சு ஒரு கட். இந்த 3rd பாயிண்டில் வச்சு ஒரு கட். ஓகே. அடுத்து 4th எடுத்துக்கிறீங்க. ஓகே. அதுக்கடுத்து இந்த பாயிண்டில் ஒரு கட்டு, இந்த பாயிண்டில் வச்சு ஒரு கட். ஓகே. அதுக்கடுத்து 5. ஸோ இதில் ஒரு கட்டு, இதில் ஒரு கட்டு. ஓகே. அடுத்து 6. ஓகே. ஸோ இதில் ஒரு கட்டு, இதில் வச்சு கட். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரேடியஸ் எவ்வளோ வரைஞ்சோம்? இது 2 சார். எவ்வளோ வரைஞ்சோம்? சர்க்கிள் 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்டில் வச்சு இங்கே இருக்குல்ல இதானே 3 ஃபஸ்ட்டு, இது அவுட்டர் சர்க்கிள் மட்டும், பெரிய சர்க்கிளில், அதனால் அவுட்டர் மட்டும் போட்டால் போதும். நம்மளுக்கு இதுக்கும் அதுக்கும் என்ன வருதுன்னு மட்டும் நம்ம இது பண்ண வேண்டாம். ஓகே. ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் கூட இல்லை, நம்மளுக்கு அந்த அவுட்டர் சர்க்கிள் போட்டாலும் போதும். ஓகேவா? நம்ம அந்த டேஞ்சன்ஸில் தான் கர்வை ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இந்த அவுட்டர் சர்க்கிள் மட்டும் போட்டால் போதும். ஓகே. ஒவ்வொரு பாயிண்டில் வச்சு ஓகே. இந்த பாயிண்ட் வச்சு முதல்ல அந்த பாயிண்டெல்லாம் மார்க் பண்ணிடணும். சரியா? மார்க் பண்ணிட்டு தான் கொடுத்து ரொட்டேட் பண்ணணும். ஓகே. டைமென்ஷன் மாறிச்சா? அதே தான் இருக்குது. பார்த்துங்க, ரொட்டேட் பண்ணும்போது சில நேரத்தில் சர்க்கிள் ரேடியஸ் வந்து மாறிடும். ஓகேவா? எந்தெந்த பாயிண்ட் கட் பண்ணிக்கோ அந்தந்த பாயிண்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணால் போதும். ஓகே. அடுத்து இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட். அடுத்து இந்த பாயிண்ட். எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். ஓகே. லைட்டாக வரைஞ்சா போதும். நம்மளுக்கு தேவை கவு தான்.
கவுனுடைய இதுதான். ஓகேவா? இப்போது கவு வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, சர்க்கிளுடைய வேலை தேவையில்ல, அதனால் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1 அங்கே குறிச்சிருந்தா என்ன மென்ஷன் பண்ணி குறிச்சிருக்கீங்களோ அந்த டேஷை போட்டு குறிச்சிருக்கீங்க. அதுதான் இது 5 டேஷ், இது 6 டேஷ், இது 6 டேஷ், இது 5 டேஷ், இது 4 டேஷ், இது 3 டேஷ், இது 2 டேஷ், இது வந்து 1 டேஷ், இது 0. ஓகே, இப்போ அதாவது இந்த இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இது பிச்சு கவுன்னு சொல்லுவோம். ஓகே, 0லேருந்து இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த காயின் இருக்குல்ல, இது வந்து பிச்சு கவுன்னு சொல்லுவோம். ஓகே, இதை ஜாயின் பண்ணிங்கன்னா பிச்சு கவுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன பிச் கவ். பிச்சு கவு. இது வந்து பிச்சு கவுன்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பிச்சு கவு. இப்போ நம்ம கேம் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும், ஸ்மூத்தாக ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த பேஸ்லேருந்து தான் அந்த அப்படியே வரையும். ஓகேவா? அது டேஞ்சன்ஸில் ஜாயின் பண்ணணும். இதுதான் நம்ம கேம் ப்ரொஃபைல். ஓகேவா? புரியுதுங்களா? இதுதான் நம்ம கேம் ப்ரொஃபைல். இதுதான் டார்க்காக இருக்கும். இந்த கவு தான் உங்களுக்கு டார்க்காக தெரியும். ஓகே, இதுதான் அந்த ஷேப். ஓகேவா? இதுதான் கேம் ப்ரொஃபைல். அதுக்கடுத்து இது டார்க்காக தெரியும். இது இருக்குல்ல, இதுதான் நம்ம கேமுடைய ஷேப். பேஸ் சர்க்கிளோடு சேர்ந்து வர்றது தான் கேம் ப்ரொஃபைலுடைய ஷேப். ஓகேவா? ஸோ இது வந்து தான் இதான் கேம் ப்ரொஃபைல். என்ன சொல்லணும்? இதை கேம் ப்ரொஃபைல். ப்ரொஃபைல். ஓகே, ஓகே, இது வந்து ஃப்ரேம் சர்க்கிள். ஓகே, இது வந்து ரோலர். ஓகே, ஃபாலோவர். ஓகே, இதுதான் மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம்க்கு ரேடியல் டைரக்ஷனுடைய கேம் ப்ரொஃபைல். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி